சார் வாய்ஸ் இப்ப கிளியரா இருக்கா? நன்றி நன்றி நன்றி. எஸ் சார். டன். தேங்க் யூ வெரி மச். நம்ம ஒரு இறை வணக்கத்தோட ஆரம்பிச்சோம். 8:36 8:37 வரைக்கும் ஆரம்பிக்கிறது லேட் ஆயிடுது. நம்ம எல்லாருக்காகவும் வெயிட் பண்றோம். ஆனா முதல்ல ஷார்ப்பா 8:30க்கு வந்து வெயிட் பண்ணவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் இல்லையா? அந்த தேங்க்ஸ் கிவிங்கா ஒரு மியூசிக் ஒன்று நம்ம பிளே பண்ணோம்ல, அது ஆக்சுவலி ஹீலிங் மியூசிக்னு பேரு. நாங்க ஹீலர்ஸ் யூஸ் பண்ற சவுண்ட் தெரப்பிக்கான மியூசிக் அது. திபெத்தியன் மியூசிக். அந்த மியூசிக் மூலமா நம்ம ஆரோக்கிய பிரச்சனைகள்லாம் நிறைய விஷயங்கள் குணப்படுத்த முடியும். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு வைப்ரேஷன் உண்டு. இந்த ஆரம்பத்திலேயே வந்தவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்டா இன்னைக்கு அந்த ஹீலிங் மியூசிக் இருந்தது. ஓகே, நம்ம டைரக்டா செஷனுக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு எலிக்சர் மிக்ஸ் ப்ராடக்ட் பிரசன்டேஷன். இந்த எலிக்சர் மிக்ஸ் அப்படிங்கிறது என்ன, எதற்காக இந்த ப்ராடக்டை நாம எடுத்துக்கணும், நாம இப்ப இருக்கிற கண்டிஷன் என்ன, நம்ம லைஃப்ல நாம எங்க இருக்கோம் அது தெரியணும் இல்லையா? அதற்கான ஒரு விஷயம். இந்த எலிக்சர் மிக்ஸ்ங்கிறது நம்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்கறதுக்கான ஒரு ப்ராடக்ட். ஃபர்ஸ்ட் ஒரு டீசர், ஒரு ஃபுல் வெர்ஷன் போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டீசர் மாதிரி ஒரு சில விஷயங்கள் மட்டும் சொல்றேன். இந்த எலிக்சர் மிக்ஸ்ங்கிறது இதய ஆரோக்கியத்துக்கு நல்லது, மூளை செயல்பாட இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், ஆற்றலை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், இன்ஃபர்டிலிட்டி அது மாதிரி கருவுறுதல்ல பிரச்சனை ஏதாவது சரி பண்ணி கொடுக்கும், இம்யூனிட்டியை டெவலப் பண்ணி கொடுக்கும், உடம்புக்குள்ள ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்ட்டு ஒரு விஷயம் இருக்கு, நல்ல விஷயம். நிறைய ஆக்சிஜன் செய்யும் போது அதோட செயல்முறையில ஒரு சின்ன பிரச்சனைகள்லாம் உடம்புல நேச்சுரலாவே பண்ணும். அந்த சாம்பல் வர மாதிரி வச்சுக்கோங்களேன், எரிச்சா ஒரு சாம்பல் வரும்ல, அதே மாதிரி அதெல்லாம் கிளீன் பண்றது, வயதாகும் தன்மையை குறைக்க கொடுக்கறது, டிஎன்ஏ லெவல்ல ஒரு பாதுகாப்பை கொடுக்கறது, உடம்புல வெள்ளை அணுக்களோட செயல்பாடை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறது, நோய் கிருமிகள்லாம் வராம தடுக்கிறது, சளி ஜுரம் போன்ற பொதுவான சிம்டம்ஸ் தான் சொல்லுவோம், அது நோய்னு சொல்ல மாட்டோம், அதெல்லாம் வராம தடுக்கிறது, உள்ளுக்குள்ள வீக்கம் அழற்சிகள் உருவாகாம தடுக்கிறது, நாள்பட்ட நோய்கள், கேன்சர், தொற்று நோய் எல்லாத்தையும் எதிர்த்து நம்ம ஒட்டுமொத்த உடலையும் பாதுகாக்கிற ஒரு விஷயம். குறிப்பா இது இப்ப நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம அடுத்த ஜெனரேஷனை உருவாக்குறதுல பிரச்சனை. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவங்களை நல்லா படிக்க வச்சு நல்ல ஒரு குவாலிட்டியான எஜுகேஷன் கொடுக்கறது, அவங்கள மோல்டு பண்ணி உருவாக்குறது ஒரு பிரச்சனை அப்படின்னா, இன்னைக்கெல்லாம் அந்த குழந்தையை உருவாக்குறதே ஒரு பிரச்சனையா இருக்கு. நாடு முழுக்க நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னு சிவப்பு தலைகீழ் முக்கோணத்தோட ஒரு கேம்பெயின் ரன் பண்ண நாட்டுல இன்னைக்கு தெருவுக்கு தெரு, ஊருக்கு ஊரு இன்ஃபர்டிலிட்டி கிளினிக். இந்த எலிக்சர் மிக்ஸ் அந்த இடத்துல ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. ஆண்களுக்கான கருவுறுதல்ல விந்தணு எண்ணிக்கை அதிகரிக்கிறது, விந்தணுவோட தரத்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறது, ஆண் தன்மைக்கான ஹார்மோனை சமநிலை பண்ணி கொடுக்கறது, பெண்கள்ல ஓவுலேஷன் சொல்லுவாங்க, அந்த கருமுட்டை விடுவிப்பு அதை சரி பண்றது, ஹார்மோன்களை சமன்படுத்துறது, கர்ப்பப்பையை ஆரோக்கியமா வச்சுக்கிறது, ஒட்டுமொத்தமா ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துறது, ஹார்மோனை சமநிலைப்படுத்துறது, மனதை அமைதியா வச்சுக்கிறது, இதே மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம எலிக்சர் மிக்ஸ் நம்ம எல்லாருக்குமே செஞ்சு கொடுக்குது. இது இயற்கை முறையில செயற்கை ரசாயனங்கள் இல்லாம, இதை பதப்படுத்தும் கெமிக்கல்ஸ் எதுவும் இல்லாம, செயற்கை நிறமூட்டிகள் எதுவும் இல்லாம, செயற்கையா ஸ்வீட்னர் அதே மாதிரி எதுவும் இல்லாம, நம்ம பாரம்பரிய மருத்துவ அறிவும் லேட்டஸ்ட் டெக்னாலஜி ரெண்டும் கலந்து கொடுக்குற ஒரு எக்ஸலண்டான ஒரு ப்ராடக்ட். இந்த ப்ராடக்டை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி என் பெயர் யோகநாதன், முனைவர் யோகநாதன். கிட்டத்தட்ட எங்க பரம்பரை வைத்திய பரம்பரையா இருந்தாலும் எனக்கு சமூக சேவைக்காக டாக்டர் பட்டம் கிடைச்சிருக்கு. பட் நான் இந்த ஹீலிங் சம்பந்தமான துறையில 18 வருடத்திற்கு மேற்பட்டு பிராண சிகிச்சை, சக்ரா ஹீலிங், ஹிப்னோ தெரப்பி, இயற்கை மருத்துவம், ஊட்டச்சத்து ஆலோசனை, ஹெர்பல் சப்ளிமெண்ட்ஸ் மூலமா, இதை தவிர சில பயிற்சிகள் எல்லாம் கொடுத்து இந்த ஆரோக்கியத்திற்காக பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். ஆரோக்கியத்தை எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த செஞ்சிட்டு இருக்கேன்.
கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு மேல ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி இருந்ததுனாலும் நான் என்ன பெருமையா ஒரு ஹீலர், இயற்கை நலன் சார்ந்த மருத்துவ குடும்பத்திலேருந்து வந்தவனா தான் நான் என்ன பெருமையா நான் நினைச்சுக்கிறேன். அதற்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட்டை பத்தி ஒரு டிஸ்க்ளைமர். நாம நிறைய பேர் பேசும்போது மருந்து, மெடிசின் அப்படின்னு பேசணும். இது மெடிசினோ மருந்தோ கிடையாது. இது முழுக்க முழுக்க ஃபுட் சப்ளிமெண்ட், துணை உணவுப் பொருள். தாவரங்களிலேருந்து எடுத்து கொடுக்கக்கூடிய அந்த தாவரங்கள் மூலிகையா இருந்ததுனாலும் இது என்ன அப்படின்னா ஃபுட் சப்ளிமெண்ட் கேட்டகரியில வரும். இது ஒரு வியாதியை கண்டறிஞ்சு சிகிச்சை அளிச்சு குணப்படுத்துறதுக்காக அல்லது தடுக்கிறதுக்காக நாம கொடுக்கறது இல்லை. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் நத்திங். நம்ம உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்காக இந்த துணை உணவு பொருளை நாம சஜஸ்ட் பண்றோம். இது FSSAI சர்டிபிகேட்டோட நமக்கு கிடைச்சிருக்கு. மேனுஃபேக்சரிங், மார்க்கெட்டிங் எல்லாத்துக்குமே உணவு பாதுகாப்புத்துறை மூலமா நமக்கு சான்றிதழ் அளிக்கப்பட்டிருக்கு. இதை யாரெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு 18 வயதுக்கு மேற்பட்ட அனைவருமே எடுத்துக்கலாம். யாரெல்லாம் எடுத்துக்க கூடாதுன்னா கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள், உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைவர்கள் எடுத்துக்க கூடாது. ஏற்கனவே ஏதாவது கிரானிக் டிசீஸ் இருக்கு அப்படின்னா அவங்க மருத்துவரோட ஆலோசனையோட இதை எடுத்துக்கணும். ஓகே, இப்ப இந்த எலிக்சர் மிக்ஸ்னா என்ன? ஒண்ணும் இல்லைங்க, ஒரு 12 விதமான தாவரங்களோட கலவை. அந்த தாவரங்கள்ல இருக்கிற நீர்ச்சத்து, நார்ச்சத்தெல்லாம் பிரிச்சு அதோட மாலிக்யூல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அதோட பயன் தரக்கூடிய அதோட இன்கிரீடியன்ஸ் ஒண்ணு இருக்குல்ல, அதோட கோர் இன்கிரீடியன்ஸ். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் மஞ்சள்ல குர்குமின் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்ப தெரிஞ்சதுன்னா அமெரிக்காக்காரன் அதுக்கு பேட்டன் வாங்கி வச்சுட்டாங்க அப்படின்றதுக்கு அப்புறம் தான். என்னையா காலங்காலமா எங்க வீட்டுல மஞ்சள் பொடி போட்டுதான் ரசம் வைப்பாங்க, மஞ்சள் பொடி போட்டுதான் சமையல் செய்வாங்க. கேட்டா ஏதோ உடம்பு சரியில்லைன்னா பால்ல மஞ்சள் பொடியை போட்டு காய்ச்சி தருவாங்க. மருந்தா காலங்காலமா ஆயிரக்கணக்கான வருடங்களா நம்ம பயன்படுத்திட்டு இருந்ததை அவங்க எடுத்துங்க எப்படிங்க பேட்டர்ன் பண்ண முடியும் அப்படின்னா அவங்க என்ன செஞ்சாங்க, இந்த மஞ்சள் சரி, அந்த மஞ்சள்ல எந்த விஷயம் ஆரோக்கியத்தை இவ்வளவு தூரம் கொடுக்குது, இவ்வளவு மருத்துவ குணம் அதுல எப்படி வந்தது அப்படின்னு ஆராய்ஞ்சு பார்க்கும்போது அந்த குர்குமின் அப்படிங்கிற அந்த பிளாவனாய்ட்ஸோ அதுல இருக்கிற மூலக்கூறுகள் அதுதான் அதோட பலன் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் பிரிச்சு எடுத்து அவங்க அதற்கான காப்புரிமை வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி இங்க இருக்கிற 12 மூலப்பொருட்கள்ல அதுல இருக்கிற மூலக்கூறுகளை மட்டும் பிரிச்சு நானோ டெக்னாலஜி முறையில நமக்கு கொடுக்குறாங்க. இது எதுக்கெல்லாம் அப்படின்னா ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கு, நோய் எதிர்ப்பு சக்திக்கு, உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸ், அதாவது நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல, குடிக்கிற தண்ணியில, சுவாசிக்கிற காத்துல நிறைய டாக்ஸின்ஸ், நச்சுக்கள் உடம்புக்குள்ள போதில்ல, அதெல்லாம் வெளியில ஏத்துற விஷயம். நம்ம ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், ஹார்மோன்களை சமநிலைப்படுத்துறது. அதே மாதிரி உடம்ப முதல்ல சொல்ல போனா உடம்புல இருக்கிற நச்சுக்கள், கழிவுகளை வெளியேற்றுற வேலையை ரொம்ப சிறப்பா செய்யுது. ஆண்களுக்கு ரொம்ப முக்கியமா பாத்தீங்கன்னா இப்ப 40 வயதுக்கு மேற்பட்ட ஆண்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கு. கோவிட் இன்ஜெக்ஷன் போட்டதுக்கு அப்புறம் 45 வயதுக்குட்பட்டவர்கள் மாரடைப்பால இப்ப சமீபத்தில் ஒரு 53 பேர் இறந்துட்டதா கர்நாடகால ஒரு ப்ரோப் கிரியேட் பண்றாங்க. என்னென்னு இது ஆராய சொல்றாங்க. ஆனா அதுக்கப்புறமா இது கோவிட் இன்ஜெக்ஷனால இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா அதற்கு ஆதாரம் எதுவும் இல்லை. கோவிட் வந்தவங்களுக்கும் கோவிட் இன்ஜெக்ஷன் போட்டவங்களுக்கும் நிறைய அந்த முன்ன இருந்த ஆரோக்கியம் கம்மியா இருக்கிறத பாக்குறோம். அதுல குறிப்பா ஆண்களுக்கு ஆண்மை குறைவு ஏற்பட்டிருக்கு, அந்த விரைப்புத்தன்மை குறைபாடு அப்படின்னு ஏற்பட்டிருக்கு. எதனால அப்படின்னா ரத்த குழாய்கள்ல ரத்தம் சரியா போகிறது இல்லை. அதே மாதிரி ஹார்மோன்ஸ் பேலன்ஸ் இல்லாம இருக்கு. ஆண்களுக்கு வந்து விதைப்பையோட ஆரோக்கியம், டெஸ்டோஸ்டெரோன் அளவை சமன்படுத்துறது, பாலியல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறது, இதெல்லாம் இந்த எலிக்சர் மிக்ஸ் செய்து பெண்களுக்கு கருவுறுதல் சம்பந்தமான பிரச்சனைகளை சரி பண்ணுது. இப்ப நம்ம முதல்ல எலிக்சர் மிக்ஸ்ல இருக்கிற அந்த தாவரங்கள் என்ன, மூலிகைகள் என்ன, ஸ்டெம் செல்ஸ் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். இதுல 12 விதமான மூலிகைகள்ல முதல் இதுவா, அதாவது டாப் பிளேஸ்ல இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா ட்ரிச்சிலியா காட்டிகுவா அப்படிங்கிற ஒரு தாவரம். இது எங்க இருக்குன்னா அமேசான் காடுகள் சொல்லுவோம். உலகத்துக்கே ஆக்சிஜனை உருவாக்கி தர மாபெரும் பண்ணைன்னு சொல்லுவோம். அந்த அமேசான் காடுகள் அங்க பிரேசில் பக்கத்துல இருக்கிற அந்த அமேசான் பக்கத்துல இருக்கிற ஒரு காடுகள்ல இந்த தாவரங்கள், ஒரு குறு மரம் இது.
நிறைய வளருது. அங்க இது எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, அமேசான் காடுகள்ல ஆராய்ச்சியாளர்கள்லாம் நிறைய தாவரங்கள் இருக்கு. இங்க என்ன செய்வாங்க, கொல்லிமலையில சித்தர்கள்லாம் போய் மூலிகை இது பண்ணுவாங்க. சித்த மருத்துவர்கள்லாம் கொல்லிமலைக்கு போய் மூலிகை எல்லாம் எடுத்துட்டு வரதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல. அதே மாதிரி விஞ்ஞானிகள் அந்த அமேசான் காடுகள்ல இதே மாதிரி தாவரங்கள் மூலிகைகளை தேடி நிறைய பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி பயணம் செய்யும்போது சில விஞ்ஞானிகளுக்கு ஒரு விஷயம் ரொம்ப வித்தியாசமாப்பட்டது. அங்க இருக்கிற ஒரு பழங்குடியினர் மற்ற எல்லாரையும் விட ரொம்ப ஆரோக்கியமாகவும் ஆஜானுபாவும் பளபளப்பாகவும் ரொம்ப ஸ்ட்ரென்த்தா வாட்ட சாட்டமா அவங்க வித்தியாசமா தெரியறாங்க. அவ்வளவு எனர்ஜெட்டிக்கா இருக்காங்க. அதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க இந்த டிச்சிலியா காட்டிக்குவாவை அவங்க உணவாகவும் உணவுன்னு அப்படிங்க ஒரு தேநீர் மாதிரி அருந்துறது. நாம இங்க தேயிலை போட்டு தேநீர் அருந்துற மாதிரி அவங்க இந்த பட்டைய கஷாயம் மாதிரி போட்டு அதை தேநீரா அருந்துறத பாக்குறாங்க. அதுவும் குறிப்பா எப்பெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேட்டைக்கு போகும்போது என்ன ஹார்மோன்லாம் நல்லா சுரக்கணும். உடம்பு மசில்ஸ் எல்லாம் தெம்பா இருக்கணும். எனர்ஜெட்டிக்கா இருக்கணும். காலையில இருக்கிற எனர்ஜி ஈவினிங் வரைக்கும் இருக்கணும். இவங்க மிருகங்களை துரத்தி வேட்டையாடுறதுக்கும் எனர்ஜி தேவை. ஏதாவது மிருகங்கள் இவங்களை துரத்தினாலும் ஓடி தப்பிக்கிறதுக்கும் அந்த எனர்ஜி தேவை இல்லைங்களா? அதற்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்ட்டு அவங்க யூஸ் பண்றாங்க. இது மட்டும் இல்ல, புதுமண தம்பதியருக்கு அந்த கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் கொடுக்குற பானமாவும் இதுதான் இருக்கு. இதெல்லாம் தவிர அவங்க பூஜை அறையில வச்சு பூஜிக்கிற மூலிகை பொருளாவும் இது இருக்கு. இதுல என்ன இருக்கு அப்படின்னு அதுக்கப்புறமா ஆராய்ச்சி பண்றாங்க. இது நிறைய அப்ரோடிசியாக் பண்புகளை கொண்டிருக்கு அப்படின்னு பாக்குறாங்க. இது என்ன செய்யுதுன்னா ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி பாலியல் திறனை மேம்படுத்தி கொடுக்குது. இயற்கையான வழியில ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி கொடுக்குது. லவ் டிசைர் அப்படிங்கிறதுக்கு அந்த இச்சை. இப்ப சில பேருக்கு பாத்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டு வந்து டென்ஷன்ல ஸ்ட்ரெஸ்ல அந்த காம உணர்வுங்கிறதே இல்லாம போகுது. கல்யாணம் ஆகுது ஆனா தாம்பத்தியம் இல்லாம இருக்கிறதெல்லாம் இன்னைக்கு நிறைய இடத்துல பாக்குறோம் இப்ப லேட்டஸ்டா. இது மன அழுத்தத்தை குறைத்து மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய கார்டிசால் அளவை பேலன்ஸ் பண்ணி மனநிலையை மேம்படுத்தி நரம்பு மண்டலத்தை செம்மைப்படுத்தி மூளைக்கு போகிற அந்த சிக்னல்ஸ் எல்லாம் சமன்படுத்தி ஒரு ஆரோக்கிய நிலைக்கு கொண்டு வந்து ஒரு பாலியல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்குது. அடுத்தது இது டோபமைன் மற்றும் நோர் அடிலைன் அப்படிங்கிற 2 ஹார்மோன்ஸை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. அடுத்தது ரத்த குழாய்களை விரிவு பண்ணி கொடுக்குது. அப்பதானே நம்ம வீட்டுல டேப் இருக்கும், திடீர்னு பார்த்தா அதுல தண்ணி வரது கம்மியாகும், ஸ்லோவாயிட்டே இருக்கும். அப்புறம் என்ன அப்படின்னு பிளம்பரை கூப்பிட்டு பார்த்தா அந்த தண்ணி வந்து 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 அதுல அடைப்பு வந்திருக்கும், உப்பு பூத்திருக்கும், ஏதாவது அடைப்பு இருக்கும். அப்ப அந்த வர இம்பியூரிட்டிஸ் எல்லாம் அதுல படிஞ்சு 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 அது தண்ணி வரது ஸ்லோவாயிடும். அதே மாதிரி நம்ம ரத்த குழாய்கள்லையும் நாம சரியான முறையில சாப்பிடாதனால, நல்ல உணவையும் சாப்பிடாததுனாலங்கிறது ஒரு விஷயம், அந்த சாப்பிடுற உணவையும் சரியான முறையில சாப்பிடாதனால சாப்பிட்ட உடனே நல்லா சில்லுன்னு தண்ணி குடிக்கிறது, நல்லா மென்னு சாப்பிடுறது இல்லை, இதே மாதிரி விஷயம்லாம் செய்யும் போது அதுல இருக்கிற கொழுப்பு உடம்பு ஏத்துக்காம போகும்போது அது என்ன செய்யும், எக்கச்சக்கமா இருக்கு போற வழியெல்லாம் கொஞ்சம் அப்படியே போட்டுட்டே போற மாதிரி நம்ம ரத்த குழாயெல்லாம் அங்கங்க அப்படியே கொஞ்சம் தெளிச்சுட்டே போகும். அது ரத்த குழாய்கள்ல படிஞ்சு 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 நமக்கு ரத்த ஓட்டம் பாதிக்கப்படும். இந்த டிச்சிலியா காட்டிக்குவா ரத்த நாளங்களை விரிவடை செய்யும். அப்ப என்ன ஆகும், அதுக்குள்ள ஏதாவது அடைப்பு இருந்ததுன்னா வெளியில போயிடும். நைட்ரிக் ஆக்சைடை உற்பத்தியை இன்க்ரீஸ் பண்ணும். அதுதான் ரத்த குழாய்களை விரிவடை செய்யும். அது மாதிரி ஆண் தன்மைக்கான ஹார்மோன் டெஸ்டோஸ்டரோனை இயற்கையாக சமநிலைப்படுத்துறது. அப்புறம் இது பாலியல் உணர்வுகளை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய, நரம்புகளை பாதுகாக்கக்கூடிய, அழுத்தத்தை எதிர்க்கக்கூடிய, இரத்த குழாய் விரிவாக்கக்கூடிய பண்புகள், மருத்துவ பண்புகள்லாம் இதுல இருக்கு. அடுத்ததா இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லலாம். அங்க இருக்கிற அந்த துப்பி இண்டியன்ஸ் அப்படிங்கிற அந்த பழங்குடியினர்லாம் பாத்தீங்கன்னா அவங்க செக்ஸுவல் லைஃப்ல தாம்பத்திய வாழ்க்கையில கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் 2 மணி நேரம்னாலும் தொடர்ந்து செயல்படுற அளவுக்கு ஒரு எனர்ஜி, எக்ஸ்ட்ரா எனர்ஜி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அந்த எனர்ஜி இருந்திருக்கிறத பாக்குறாங்க.
ஆண் உறுப்பெல்லாம் அவங்க அந்த ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா யானை உறுப்பு கொண்ட மனிதர்கள்னு சொல்றாங்க. இதெல்லாம் தவிர இது ஆன்டி ஏஜிங்காக, மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்காக, இது மாதிரி பல்வேறு விதத்துக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு நிறைய மருத்துவ ரிசர்ச் பேப்பர்ல எல்லாமும் இதை ஆராய்ந்து சொல்லியிருக்காங்க. அந்த அளவு ரொம்ப எக்ஸலண்டான ப்ராடக்ட் இந்த டெச்சிலா காட்டிகுவா அப்படிங்கிற ப்ராடக்ட். அடுத்தது செரோனா ரெப்பன்ஸ். இதுக்கு இன்னொரு பேர் வந்து சா பால்மெட்டோ அப்படின்ட்டு. சா அப்படின்னா ரம்பம். பனை பனை மர வகையை சார்ந்தது. இதோட இலைகள்லாம் பாத்தீங்கன்னா ரம்பம் மாதிரி இருக்கும். இதோட மருத்துவ பண்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. இங்க இந்தியால எப்படி கடையில போயிட்டு ஒரு பாராசெட்டமால் கொடுங்கன்னு வாங்கி சாப்பிட்றாங்களோ, அதே மாதிரி அமெரிக்கால ஓடிஜி ட்ரக்கா இந்த செரோனா ரெப்பன் சாப்பால்மெட்டோட எக்ஸ்ட்ராக்ட யூஸ் பண்றாங்க. எதுக்காகன்னா மிக மிக குறிப்பா ப்ராஸ்டேட் அப்படிங்கிற ஒரு சுரப்பி நம்ம உடம்புல இருக்கு. அது விந்தணு வெளில வரும்போது அதற்கு சப்போர்ட்டிவா சில திரவங்களை சுரக்கும். அந்த சுரப்பி வயதாக வயதாக தாம்பத்தியம் அப்படிங்கிறது குறையும் போது என்ன செய்யும் அப்படின்னா, அதோட வேலை கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா, வேலை செய்யாம சும்மா வச்சா என்ன ஆகும்? சைக்கிள் இருக்கு, யூஸ் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கும். யூஸ் பண்ணாம வச்சிருந்தா தூர் பிடிச்சி வீணா போகும். அதே மாதிரி இந்த இந்த சின்ன சுரப்பியும் ஆர்கனும் சரியா அதை யூஸ் பண்ணாத சமயத்துல வீங்க ஆரம்பிக்கும். அதற்கு நம்ம உணவுகள், உடற்பயிற்சி இல்லாத இருக்கிறது, மன அழுத்தம் எல்லாமும் காரணம் தான். அப்ப பிபிஹெச் அப்படிங்கிறதுக்கு பெனின் ப்ராஸ்டேட் ஹைப்பர்பிளாசியா அப்படின்ட்டு ஒரு அறிகுறி சொல்லுது. இந்த வீக்கம் வர்றதுனால என்ன ஆகும்னா, வயதானவர்களுக்கு அடிக்கடி ஒன் பாத்ரூம் போற மாதிரி இருக்கும். ஒன் பாத்ரூம் போற பாதையை வந்து இது குறுக்கிடும். அப்ப சின்ன வயசுல இருக்கிற மாதிரி அந்த ஃப்ளோவும் ப்ரெஷரும் ஒன் பாத்ரூம் போகும்போது இருக்காது, யூரினல் போகும்போது. இந்த ப்ராடக்ட் எடுத்துக்கும் போது அந்த யூரினல் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகும், ப்ராஸ்டேட் கிளாண்டோட வீக்கம் கம்மியாகும், செக்ஸுவல் ஹெல்த் இன்க்ரீஸ் ஆகும், ஹார்மோன் சமநிலைப்படும், சிறுநீரகத்துக்கும் இது ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. சிறுநீர் பையோட ஆரோக்கியத்தையும் இது சப்போர்ட் பண்ணுது. இதை தவிர உடம்புக்குள்ள இருக்கிற அழற்சி பண்புகளை செம்மைப்படுத்துது. சிறுநீர் ஓட்டம் அந்த ஃப்ளோ இருக்குல்ல, அதை இன்க்ரீஸ் பண்ணுது. ப்ராஸ்டேட்ல இருக்கிற செல்களை, ஈவன் கேன்சரை கூட குணப்படுத்துது அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் விட முடி உதிர்தலை கட்டுப்படுத்துது. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா சீப்பு எடுத்து வாரினாலே அதுல குத்து குத்தா இருக்கும், வீட்டுல நிறைய முடியாவே கிடக்கும். இந்த முடியோட ஸ்ட்ரென்த் கம்மியாகும் போது, முடியோட அடர்த்தி கம்மியாகிற இடத்துலையும் இதை எடுத்துக்கும் போது அந்த முடியெல்லாம் கொத்து கொத்தா வளரும். ஜென்ரலா முடி பாத்தீங்கன்னா நாத்து நடுற மாதிரி முன்னு இருக்காது, 3-4 அதே மாதிரி ஸ்டாண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கொத்து கொத்தா தான் வளரும். இந்த சாப்பால் மெட்டை எடுக்கும்போது முடியோட அடர்த்தி நல்லா இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்கா வளரும், முடி கொட்டுதல் இருக்காது. அதே மாதிரி ஆண்களுக்கு அந்த டெஸ்டோஸ்டரோனோட சமநிலையை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஆண்களோட இனப்பெருக்க ஆரோக்கிய மண்டலத்தை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் மொத்தமாவே. அடுத்தது குக்குர்பிட்டா மஸ்சட்டா அப்படிங்கக்கூடிய க்ரூக்டு பம்கின்னு சொல்லுவாங்க. இது ஒரு பரங்கி தாவரம். இதுல இருக்கிற விதைகள்ல நிறைய நுண்ணூட்டச்சத்து இருக்கு. இது ரொம்ப ருசியா இருக்கக்கூடிய பழம். அதை ஸ்குவாஷ் பண்ணி எல்லாம் சாப்பிடுவாங்க, அதுலயும் இருக்கும். ஆனா இந்த விதையில என்ன சொல்றாங்கன்னா சூப்பர் ஃபுட்டுங்கிறாங்க. இதுல துத்தநாகம், ஜிங்க், மெக்னீசியம் போன்ற நுண்ணூட்டச்சத்துக்கள் அபரிமிதமா இருக்குங்க. இதுல ஃபேட்டி ஆசிட், ஒமேகா 3 போன்ற ஃபேட்டி ஆசிட்ஸும் இருக்கு. இதுல புரதம், துத்தநாகம், மெக்னீசியம், ஃபைபர், இது எல்லாமே அபரிமிதமா இருக்கு. இது என்னத்துக்கெல்லாம் பெனிஃபிட்டா இருக்கு அப்படின்னா, ப்ராஸ்டேட் ஆரோக்கியத்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது, இதய செயல்பாட்டை ஊக்குவிக்குது. ஏன்னா நல்ல கொழுப்பு எவ்வளவுக்குள்ள எடுத்துக்கிறோமோ அவ்வளவுக்குள்ள இதயம் நல்லா இருக்கும். அடுத்தது இம்யூனிட்டி, நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலத்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. ஒரு ட்ரிப்டோபான் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு ஹார்மோனை இது சுரக்கும், அந்த ஹாப்பி ஹார்மோனை சுரக்கும். அதனால மெக்னீசியம், இதுல இருக்கிற மெக்னீசியம் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணும் தூக்கத்துக்கு. அடுத்தது இதுவும் ஆண்மை குறைவுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. விந்தணுக்களோட எண்ணிக்கையை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. ஜிங்க் அப்படிங்கிறது ரொம்ப சப்போர்ட்டிவானது. ஃபோலிக் ஆசிட், அயன் டெஃபிஷியன்சி இருக்கிற பெண்களுக்கெல்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. அடுத்தது நெரிஞ்சல் நோய், பங்க்சர் வைன்னு சொல்லுவாங்க, ட்ரிப்ளஸ் டெரஸ்டிஸ் அப்படிம்பாங்க.
இந்த பங்க்சர் ஒயின் அப்படிங்கிறது பல நூற்றாண்டுகளா, ஆயிரக்கணக்கான வருஷங்களா நம்ம இந்திய மருத்துவத்திலையும் சரி, சீன வைத்தியத்திலையும் சரி, ஆக்சுவலா அரபு எல்லாம் பாத்தீங்கன்னா யுனானின்னு சொல்லுவாங்க. சீன வைத்தியமும் அதே மாதிரி பழமையான வைத்தியம். நம்ம இந்தியர்களோட, குறிப்பா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற சித்த மருத்துவம் அப்படிங்கிறது ரொம்ப பழமையானது. இந்த மருத்துவ முறைகள்ல இந்த பங்க்சர் ஒயினை பல ஆயிரம் வருடங்களா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இத காம அரசின்னு சொல்லுவாங்க. இதுவும் செக்ஷுவல் ஹெல்த்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ஆண்களுக்கு வந்து தசை வலிமையை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இதுல இருக்கிற சாப்பானின்ஸ், புரோட்டோசின், ஃபிளவனாய்ட்ஸ் எல்லாம் பல விதத்துல நம்ம இயற்கையா ஆரோக்கியத்தை வளப்படுத்துறதுக்கு சப்போர்ட் பண்ணும். இயற்கையாவே அந்த லவ் டிசைரை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸ்பெர்ம் கவுண்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸ்பெர்மோட மூவ்மெண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இம்பார்ட்டன்ஸ்க்கு இதை ரொம்ப யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி மசில் ஸ்ட்ரென்த்துக்கு, உடற்பயிற்சி செய்யும் போது அதோட செயல்திறன் அதிகமாகும். உடற்பயிற்சியெல்லாம் செஞ்சு நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது அந்த தசை நார்கள்லாம் கிழிச்சு செய்யறது தான், அதை டேமேஜ் பண்றது தான் நம்மளோட மசில் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ்ங்கிறது. இப்ப அது ரிப்பேரிங் டைம் ஜென்ரலா ரொம்ப டைம் ஆகும். இதை எடுத்துக்கும் போது அந்த ரிப்பேரிங் டைம் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். இதெல்லாம் விட சிறுநீரகத்துல கல் இருந்தது அப்படின்னா இம்மீடியட்டா ரிலீஸ் பண்ணி கொடுக்கும். சிறுநீரகத்தை இது ஒரு சிறுநீரக டானிக்காவும் செயல்படுது. ஹார்மோன் சமநிலைப்படுத்துது. பாலியல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்குது. டெஸ்டோஸ்டெரோனை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறது. இது எல்லாமே அதுல இருக்கு. அடுத்தது ரெட் பீச் ஸ்டெம் செல். யாருக்கெல்லாம் வயதாக கூடாது, இளமையா ஆகணும். என்னோட டேக்லைனே பாத்தீங்கன்னா க்ரோ யங்கர், லிவ் ஹெல்த்தியர். அப்ப நீங்க இளமையா ஆகணும் அப்படின்னா உங்க உடல்ல குழந்தை பிறக்கும் போது அம்மா வயசுல இந்த தொப்புள் கொடி மூலமா ஸ்டெம் செல்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் அபண்டன்ஸா கிடைச்சிட்டு இருக்கும். நம்ம உடம்புல இயற்கையா அது கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். எங்கேயாவது ஒரு டிஷ்யூ ரிப்பேர் ஆச்சுன்னா அந்த டிஷ்யூக்கு போய் இது போய் சரி பண்ணி கொடுக்கும் இந்த ஸ்டெம் செல்ஸ். வயதாக வயதாக நம்ம உடம்புல இருக்கிற ஹியூமன் ஸ்டெம் செல்ஸோட எபிலிட்டி கம்மியாகும். அதோட குவாலிட்டி கம்மியாகும். அதோட வேலை செய்யும் திறன் கம்மியாகும். அப்ப இந்த ரெட் பீச்ல இருந்து இருக்கிற ஸ்டெம் செல், இன்னொரு ஸ்டெம் செல்லும் இருக்கு. இது என்ன செய்யும்னா அந்த செல் டேமேஜ் ஆயிருக்கிற டிஷ்யூஸ்ல போய் அங்க என்ன செல் ரிப்பேர் ஆயிருக்கோ, என்ன செல் டேமேஜ் ஆயிருக்கோ அந்த செல்லாவே மாறும். உதாரணத்துக்கு ஜோக்கர், 2 இடத்துல ஜோக்கருங்கிற விஷயத்த நம்ம கேள்விப்படுவோம். இங்க சீட்டுக்கட்டு. சீட்டுக்கட்டு நம்ம விளையாடிட்டு இருக்கும்போது இப்ப ஜாக், கியூன், கிங், அதுல கிங் இல்ல, ஜாக் அண்ட் கியூன் தான் இருக்கு. ஒரு ஜோக்கர் வராரு. ஜோக்கர் என்ன செய்வாரு, அங்க கிங்காவும் இருப்பாரு, ஒரு கால் கியூன் இல்லைன்னா கியூனாவும் இருப்பாரு, ஜாக் இல்லைன்னா ஜாக்காவும் இருப்பாரு அந்த ஜோக்கர். அதே மாதிரி சர்க்கஸ்ல பாத்தீங்கன்னா ஜோக்கர்னு ஒருத்தர் இருப்பாரு. சிங்கம் ட்ரெயின் பண்ணி விளையாட்டு காமிப்பாருல, அவர் வரலன்னா இந்த ஜோக்கர் போய் அங்க அந்த சிங்கத்தை வச்சு விளையாடுவார். இங்க இருந்து அங்க தாவுவாங்க ஒரு ஊஞ்சல் மாதிரி போட்டுட்டு. அந்த ஊஞ்சல்ல இவர் ஓடி போய் இங்க இருந்து அங்க தாவி விழுற மாதிரி நடிப்பாரு. ஆனா அவர் வேணும்னே விழுறாரு. கரெக்டுங்களா? அதே மாதிரி இந்த ஜோக்கருங்கிற அதே மாதிரிதான் கேரக்டர் இது. இந்த ஸ்டெம் செல் உடம்புல எந்த இடத்துல வேணாலும் போய் அந்த செல்லா மாற முடியும். இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பிறக்கிறதே ஒரே ஒரு ஸ்டெம் செல்ல இருந்து தான். அப்பாவோட விந்தணு, அம்மாவோட கருமுட்டை, இது ரெண்டும் சேர்ந்து ஜைகோட் அப்படிங்கிற ஒரு ஸ்டெம் செல்லா மாறி அதுல இருந்து உருவானதுதான் உங்க கண்ணு, உங்க மூக்கு, உங்க முடி, உங்க நகம், உங்க எலும்பு, உங்க ரத்தம், சதை எல்லாமே. அது எப்படி சாத்தியங்க ஒரே ஒரு செல்லுல இருந்து இவ்வளவு உருவாகிறதுக்கு அப்படின்னா, அதே மாதிரிதான் இந்த ஸ்டெம் செல்லும் அவ்வளவு சாத்தியக்கூறுகள் உள்ள விஷயம். இப்ப இந்த ஸ்டெம் செல் என்ன செய்யும் அப்படின்னா, உங்க செல்லுக்குள்ள இருக்கிற மைட்டோகாண்ட்ரியால் அப்படின்ட்டு ஒரு அடுப்பு இருக்கும், பவர் ஹவுஸ் இருக்கும், பேட்டரி இருக்கும். அதை கூட சப்போர்ட் பண்ணி அதோட வேலையை வந்து துரிதப்படுத்தி செயல்திறனை அதிகப்படுத்தி கொடுக்கும். டிஎன்ஏல ஏதாவது ரிப்பேர் இருந்ததுன்னா அதையும் பாதுகாக்கும். அதே மாதிரி ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்சிஜனேற்ற எதிர்ப்புக்கும் இது சப்போர்ட் பண்ணுது. அதே மாதிரி இன்னொரு ஸ்டெம் செல் கிரீன் ஆப்பிள் ஸ்டெம் செல். இந்த கிரீன் ஆப்பிள் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல ராஜாக்கள் சாப்பிட்டுட்டு இருந்த ஒரு சூப்பர் ஃபுட்.
இதுதான் அந்த தோட்டத்துல இருந்து வேற யாரும் பறிச்சு சாப்பிட முடியாது. அந்த அளவுக்கு பாதுகாப்போட இருக்கும். குறிப்பா இது ஸ்பெயின் நாட்டில் மட்டும்தான் கிடைச்சது. எதுக்காக அவ்வளவு பாதுகாப்போட ராஜாக்கள் மட்டும் சாப்பிடுற உணவா வச்சிருந்தாங்கன்னா, அவ்வளவு பலன்கள், பயன்கள் இந்த ஆப்பிள் இருந்தது. என்றும் இளமையா இருக்கிறதுக்கு. நம்ம ஊர்ல என்ன சொல்லுவாங்க? என்றும் இளமையா இருக்கிறதுக்கு ஔவையார் நெல்லிக்கனிய அந்த அரசருக்கு கொடுத்து, நீ நிறைய தான தர்மம் பண்ணி நல்லா இருக்க. நீ சாப்பிட்டு ரொம்ப நாள் உயிர் வாழ்ந்தா இந்த மக்களுக்கு நல்லா இருக்கும். அப்படின்ட்டு அந்த அபூர்வ நெல்லிக்கனியை கொடுத்த மாதிரி, அந்த அளவுக்கு இது அவ்வளவு பயன்கள் நிறைந்த கிரீன் ஆப்பிள். இந்த கிரீன் ஆப்பிள் இருக்கிற ஸ்டெம் செல்ல மட்டும்தான் நமக்கு எடுத்து கொடுக்குறாங்க. இது என்ன செய்யணும்? செல்லுலார் லெவல்ல இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுக்கும். கொலோஜன், அதாவது கொலோஜன்னா ஸ்கின் வந்து உங்களுக்கு அப்படி ரப்பர் மாதிரி இருக்கும். சின்ன குழந்தையெல்லாம் இழுத்து அப்படி கிள்ளினா திருப்பி அப்படி ரப்பர் மாதிரி போயிருக்கும். வயசான கிள்ளினா அடி வெளில நீண்டு இருக்கும். அது போய் திருப்பி போய் சேர்றதுக்கு டைம் ஆகும். அப்ப இந்த ஸ்கின்னோட டெக்ஸ்டரை மெயின்டைன் பண்றதுக்கு இந்த கொலாஜன் ரொம்ப முக்கியம். இந்த கொலாஜனை உற்பத்தி அதிகரிச்சு கொடுக்குது இது. அதே மாதிரி தோலோட ஏஜிங் ஃபேக்டர், ரிங்கிள்ஸ் எல்லாம் வரதெல்லாம் தாமதப்படுத்துது. இது வெளியில மட்டும்தான்னா இல்ல, உள்ளுறுப்புகள்லயும் இதே மாதிரி விஷயங்களை அந்த ஏஜிங் அப்படிங்கிற ப்ராசஸ கம்மி பண்ணி கொடுக்குது. அடுத்தது எபிமீடியம் கிராண்டிஃப்ளோரம் அப்படிங்கிற ஒரு தாவரம். இத இந்த பாஷா படத்துல சொல்லுவார்ல, எனக்கு இன்னொரு பேர் இருக்கு அப்படின்ட்டு, மாணிக் பாஷா அப்படிங்கிற மாதிரி ஹார்னி கோட்வீட்னு இன்னொரு பேர் உண்டு. இந்த ஹார்னி கோட்வீட் அப்படின்னா காம இச்சை கொண்ட ரவுடி ஆடு தாவரம் அப்படின்னு பேரு. ஏன் அப்படின்னா இந்த தாவரத்தை சாப்பிட்ட உடனே அந்த ஆடுகள்லாம் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் பிஹேவியர் நிறைய பண்ணுது. அந்த இனப்பெருக்க விஷயத்த அவங்க காலம் கடந்து, அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்துல தான் அவங்க இனப்பெருக்கம் அப்படின்னு இருப்பாங்க. அப்படி இல்லாம கண்ட நேரத்திலையும் இனப்பெருக்கத்துல ஈடுபடுறதை பார்த்து இது எதனால அப்படின்னு ஆராய்ந்து கண்டுபிடிச்ச ஒரு இடையர்கள் கண்டுபிடிச்ச மூலிகை தான் இந்த ஹார்னி கோட்வீட். இது பாத்தீங்கன்னா பிடிஎஃப் என்சைமை தடுத்து ரத்த ஓட்டத்தை மிகைப்படுத்தி கொடுக்குது. முக்கியம் என்னங்க? உடம்புல ரத்த ஓட்டம் எல்லா இடத்துக்கும் பாயணும். இப்ப ஆணுறுப்புல ரத்த ஓட்டம் சரியா பாயாதது மட்டும்தான் உங்களோட எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனுக்கு காரணமா இருக்கு. இது அதற்கு சப்போர்ட் பண்ணுது. இதுல இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ள இருக்கிற வீக்கங்களை கம்மி பண்ணி ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை குறைத்து கொடுக்குது. இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணி கொடுக்குது. இது எல்லாமே இந்த எபிமீடியம் கிராண்டிஃப்ளோரத்தோட இதுல நைட்ரிக் ஆக்சைடு இதுலயும் உற்பத்தி ஆகுது. அதனால ரத்த குழாய்கள் வலுவடையுது. அதுல ரத்த ஓட்டம் சீராயிருக்கு. இது ஆண்களுக்கு வந்து அந்த தாம்பத்தியத்தை நேரத்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறது, அவங்களோட விரைப்புத்தன்மையை அதிகப்படுத்தி கொடுக்கறது, ஆண் பெண் 2 பேருக்குமே அந்த பாலியல் ஆசையை தூண்டி விடுறது. ஏன்னா இப்ப டென்ஷன், ஸ்ட்ரெஸ் நிறைய பேர் இருக்கு. அது மாதிரி ஸ்பெர்ம்ஸை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறது, இது எல்லாம் ஆண்களுக்கும். ஜெனரலா விஜினல் ட்ரைனஸ் ஃபீமேலுக்கு நிறைய இருக்கும். அதனால தாம்பத்தியத்துல அவங்களுக்கு ஈடுபாடு கம்மி ஆயிடுது. அப்ப விஜினல்ல ரத்த ஓட்டம் அதிகமாகும் போது அந்த ஃப்ளூயிட்ஸ அதெல்லாம் சுரக்கும். உயர்வுத்தன்மைக்கான ஃப்ளூயிட்ஸ் எல்லாம் சுரக்கும். அதெல்லாம் இயற்கையான ஈரப்பதம் படுத்தி கொடுக்குது. அதே மாதிரி மெனோபாஸ் டயத்துல அவங்களுக்கு ஹாட் ஃபிளாஷஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ரத்தப்போக்கு கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். அதுக்கெல்லாம் சரி பண்ணி கொடுக்கும். ஹார்மோனை சமநிலைப்படுத்தி கொடுக்கும். இதெல்லாம் தவிர எலும்பு ஆரோக்கியம், இதய ஆரோக்கியம், மூளை செயல்பாடை இன்க்ரீஸ் பண்றது, இது எல்லாத்துக்குமே இந்த எபிமீடியம் கிராண்டிஃப்ளோரம் அப்படிங்கிற ஹானி கோட்வீட் சப்போர்ட் பண்ணுது. அடுத்தது கார்டிசெப்ஸ். இதற்கும் இன்னொரு பெயர் உண்டு, ஹிமாலயன் கோல்டு. ஹிமாலயன் வயக்ரான்னு இதுக்கும் ஒரு பேர் உண்டு. எதற்காக ஹிமாலயன் கோல்டு அப்படின்னா, இதோட விலை 1 கிலோ 10 - 15 லட்சம் ரூபாய் ஆவரேஜா. ஒரு நல்ல குவாலிட்டியான இந்த ஒரு 3 இன்ச்சுக்கு மேல இருக்கிற அதுக்கு தரம் மேம்பாடு இருக்கு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா 10 - 15 லட்சம் ரூபாய். யுஎஸ்ல எல்லாம் இந்த இந்த கார்டிசெப் காளான் போட்டு தயார் பண்ற சூப்போட விலை 50,000க்கும் மேற்பட்ட, இந்திய மதிப்புல 50,000 ரூபாய்க்கு மேல. அந்த அளவு இது பவர்ஃபுல்லான ஒரு இன்கிரீடியன்ட். இது நம்ம செல்லுக்குள்ள அந்த பவர் சொன்னலங்க, மைட்டோகாண்ட்ரியா,
அதுலதான் ஏடிபி அப்படிங்கிற உடம்புக்கு தேவையான ஆற்றலை உற்பத்தி செய்யக்கூடிய பவர் ஹவுஸ், பேட்டரி ரீசார்ஜ் பண்ற மாதிரி அந்த இடம். அந்த ஏடிபி உற்பத்தியை இன்க்ரீஸ் பண்ணும். இப்ப இதயம்லாம் வேகமா தொடர்ந்து செயல்பட்டுட்டே இருக்கணும், அதுக்கு எனர்ஜி நிறைய வேணும். அப்ப ஒவ்வொரு செல்லையும் கிட்டத்தட்ட 5000 மைட்டோகாண்ட்ரியா அந்த இதயத்துல இருக்கிற செல்கள்ல இருக்கு. ஒரு செல்லுல 5000 மைட்டோகாண்ட்ரியா இருக்கும். அப்ப அதற்கு தேவையான சக்தி வேணும் இல்லைங்க. அந்த ஏடிபி உற்பத்திய இந்த கார்டிசெப்ஸ் கொடுக்கும். அதனாலதான் இந்த ரன்னிங் ரேஸ் எல்லாம் போறாங்கல்ல, அவங்க இந்த கார்டிசெப்பை யூஸ் பண்ணுவாங்க இந்த காளான. இது இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணி கொடுக்கறது, இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறது, குயின்சன் கியூட்டன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். அதெல்லாம் தான் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். அந்த விஷயம் எல்லாமே இதுல இருக்கு. இதுல எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் இருக்கு. உடம்புல ஆக்சிஜனோட பயன்பாட்டை அதிகரிக்கும். நம்ம சுவாசிக்கிற காத்து நுரையீரல் மூலமா ஆக்சிஜன் எடுத்து ரத்த ஓட்டம் முழுக்க, உடம்பு முழுக்க கொண்டு போய் அந்த ஆக்சிஜனை கொண்டு போய் சேர்க்கணும். ரத்தத்துல இருக்கிற ரெட் பிளட் செல்ஸ் கொண்டு போய் சேர்க்கணும் இல்லைங்களா? இந்த விஷயத்த இந்த கார்டிசெப் ரொம்ப அழகா பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி மசில் ஸ்ட்ரெங்தனிங்ல உடம்பு தசை சோர்வை கம்மி பண்ணி கொடுக்கும். இதுவும் அந்த எக்ஸசைஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த திருப்பியும் ரிப்பேரிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீலிங் ஃபேக்டர் கொஞ்சம் ஃபாஸ்டா செய்யுது. அந்த ரிப்பேரிங் ஃபேக்டரை ரொம்ப ஃபாஸ்டா செய்யுது. அதே மாதிரி ஆண்களுக்கு கருவுறுதல்ல ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. பெண்களோட இனப்பெருக்க ஆரோக்கியத்துக்கும் அதிகபட்சமா இது சப்போர்ட் பண்ணுது. இர்ரெகுலர் பீரியட்ஸ்க்கெல்லாம் இது ஒழுங்குபடுத்துறதுக்கு இந்த கார்டிசெப்ஸ் அப்படிங்கிறது சப்போர்ட்டிவா இருக்கு. அடுத்ததாக ஸ்டிவியா ரெபுடியானா அப்படிங்கக்கூடிய நம்ம ஊர்ல சொல்லக்கூடிய சீனி துளசி, சர்க்கரையை விட 300 மடங்கு இனிப்பா இருக்கக்கூடிய ஒரு தாவரத்தோட இலை. இன்னைக்கு நிறைய இதைத்தான் செயற்கை இனிப்பா பயன்படுத்துறாங்க. ஆனா இதற்கு நிறைய மருத்துவ குணங்கள் உண்டு. ரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கு, பிளட் பிரஷரை கண்ட்ரோல் பண்றதுக்கு, ஆன்டி ஆக்சிடென்ட் உடம்புல இருக்கிற அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸை கட்டுப்படுத்துறதுக்கு, இது எல்லாத்துக்குமே இந்த ஸ்டிவியா ரெபுடியானா ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. இன்னொரு இன்கிரீடியன்ட் பாசிஃப்ளோரா, பேஷன் ஃப்ளவர். இதை அமைதியின் பூ அப்படின்னு சொல்லி தராங்க. காரணம் என்னன்னா, இன்னைக்கு நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ். குழந்தைங்களை கேளுங்க, ஒரே டென்ஷனா இருக்குமா, ஸ்கூல் போயிட்டு பைய தூக்கி போட்டுட்டு ஒரே டென்ஷனா இருக்குமா அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா, நாங்கெல்லாம் படிக்கும்போது இந்த ஏபிசிடி சொல்லித்தரது 3வது வகுப்புக்கு பிறகுதான். இன்னும் சில பேருக்கு 5வது வகுப்புக்கு மேலதான் ஏபிசிடி சொல்லி தந்தாங்களாம். கணக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த வாய்ப்பாடு மனப்பாடம் செஞ்சு ஒப்பிக்கிறது தான் இருக்கு 3வது 5வது தான். ஆனா இன்னைக்கு பாருங்க, எல்கேஜி யூகேஜிலேயே உங்களுக்கு வாக்கியங்களை அமைத்து சொற்றொடர்களா சொல்லித்தர அளவுக்கு அவங்களுக்கு ஒர்க்லோடு ஜாஸ்தி, ப்ரெஷர் ஜாஸ்தி. இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்களுக்கும் ஐக்கிய லெவல் ஜாஸ்தி. நாம பேசினதை விட, நாம புரிஞ்சுக்கிட்டதை விட அவங்க வேகமா புரிஞ்சுக்கிறாங்க, வேகமா கத்துக்கிறாங்க. எல்லாம் கரெக்டு தான். இருந்ததுனாலும் அங்க என்ன நடக்குது, அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியா இருக்கு, டென்ஷன் ஜாஸ்தியா இருக்கு, ஒர்க்லோடு ஜாஸ்தியா இருக்கு. அவங்களுக்கு மட்டுமா, இன்னைக்கு எல்லாருக்குமே வேலைக்கு போகணும், நிறைய சம்பாதிக்கணும், பக்கத்து வீட்டுல கார் வாங்கிட்டாங்க, நம்ம இன்னும் பழைய ஓட்ட வண்டியிலேயே போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இந்த சோசியல் மூலமா வரக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸும் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. இது என்ன செய்யும் அப்படின்னா, மனதை அமைதிப்படுத்தும், ஒரு நல்ல தூக்கத்தை கொடுக்கும். இப்ப மலர் மருத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா? அதே மாதிரி இந்த மலர் மருத்துவம் மாதிரி இது நரம்பு மண்டலத்தை சமன்படுத்தி மன அழுத்தத்தை கம்மி பண்ணி, கார்டிசாலை கம்மி பண்ணி, தூக்கத்தோட குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இதை சாப்பிட்ட நிறைய பேர் நைட்டு படுக்கிறது தான் தெரியுது, காலையில எழுந்திருக்கிற வரைக்கும் நல்ல நிம்மதியா தூங்குறேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதற்கு காரணம் இந்த பாசிஃப்ளவரோட பெனிஃபிட்ஸ் தான் அது. அடுத்தது, இது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் நிறைய இருக்கு. நிறைய ஃபிட்ஸ் வரவங்களாம் பார்த்துருப்பீங்க. அதற்கு காரணம் உங்களோட நரம்பு மண்டலம் பாதிப்பு தான். இது ஃபிட்ஸ் வராம இருக்கிறதுக்கும் சப்போர்ட் பண்ணுது. கவலை மூலமா வரக்கூடிய பிரச்சனைகள், இதே பாதிப்பு வர்றதுக்கு பெரிய காரணம் என்னவா இருக்குன்னா, உங்களோட கவலைகள், ஸ்ட்ரெஸ், டென்ஷன் தான். கவலை அதிகமா இருக்கும்போது பல்பிட்டேஷன் சொல்லுவாங்க, ரத்த துடிப்பு, இதய துடிப்பு
ஆவரேஜா ஒரு 72 இருக்கணும்னா சில பேர் பாத்தீங்கன்னா 110 112 எல்லாம் இருக்கும். அதீத பல்பிட்டேஷன் அதெல்லாம் சமன்படுத்தி கொடுக்கும். உயர் ஹை பிபின்னு சொல்றது அது சரி பண்ணி கொடுக்கும். மனம் சம்பந்தமான பிரச்சனைகள், இப்ப சில டெஸ்டிமோனியல் இருக்கு. குழந்தைகள் மன சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிற சில குழந்தைகள் முதற்கொண்டு இதுல இருந்து ரெக்கவர் ஆயிருக்காங்க, அதுல இருந்து பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் பாக்குறாங்க அப்படின்னு பாக்குறோம். அப்ப இன்னைக்கு நிறைய பேருக்கு மனம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு. சூசைட் இன்னைக்கு நிறைய பேர் வந்து அவன் 1000 கோடி கடன்லாம் வச்சுட்டு ஜாலியா நாட்டை விட்டு நாடு போயிருக்காங்க. ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம் கடனுக்கெல்லாம் குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்கிறதெல்லாம் பாக்குறோம். அந்த ஸ்ட்ரெஸ், டென்ஷன், பிரஷர் தாங்க முடியாத, எதிர்நோக்க முடியாத ஒரு பிரச்சனையை எதிர்நோக்க முடியாத அந்த பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல, இந்த பாசிஃப்ளோரா மைண்டை ரிலாக்ஸ் பண்ணி கொடுக்கும். உங்களை சுத்தி ஏதாவது பிரச்சனை நடந்தா கூட அதை சமாளிக்கக்கூடிய மன அமைதியை இது கொடுக்கும். அதே மாதிரி மாதவிடாய் சில பெண்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த மார்பகத்துல ஒரு வலி, வயிற்று வலி, அதே மாதிரி சில விஷயங்கள் மூடு ஸ்விங்னு சொல்லுவாங்க. கரெக்டாவே பெண்களுக்கு வந்து 30 நாள் 30 விதமான மூடுல இருப்பாங்க. காரணம் என்னன்னா அவங்களோட பீரியட் சைக்கிள் அந்த இதுதான், ஓவலேஷன் பீரியட்ஸ் அதே மாதிரி சைக்கிள்ல தான். மாதவிடாய்க்கு முன்னாடி வரக்கூடிய அந்த கோபம், டென்ஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து இது குறைக்கும். மெனோபாஸ் டயத்துல அந்த ஹார்ட் ஃபிளாஷஸ், சில பேருக்கு இரவு நேரத்துல அதிகபட்ச மூட் ஸ்விங் இருக்கும். அதனால வியர்வை அதிகமா இருக்கும், ஸ்ட்ரெஸ் ஆவாங்க. அதே சமயத்துல சாப்பிட்றவங்களுக்கு ஜென்ரலாவே அந்த மைண்ட் ரிலாக்ஸ் ஆயிடும். அவங்க கர்ப்ப காலத்திலையும் அது தொடரும். கர்ப்ப காலத்துல நம்ம எடுத்துக்க கூடாது, ஆனா இதை எடுத்துக்கும் போது கர்ப்ப காலத்திலையும் அவங்களோட அந்த மன அமைதிங்கிறது தொடரும். அடுத்ததா இன்னொரு இதையும் ஸ்டெம் செல்னே சொல்லலாம். பிரேசிலோட ஜப்டி காபா அப்படிங்கக்கூடிய மரத்தில், நம்ம அத்தி பழத்துல விளையும்ல, அதே மாதிரி மரத்தில் விளையக்கூடிய, மரத்தில் பழுக்கக்கூடிய ஒரு பழம், ட்ரீ கிரேப்னு சொல்லுவாங்க. இதுல விட்டமின் சி, ஃபைபர், பொட்டாசியம், மெக்னீஷியம்லாம் அதிகபட்சமா இருக்கு. விட்டமின் சி அதிகமா இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. இது வெஸ்ட் ஆப்பிரிக்கால கிடைக்கக்கூடிய பூர்வீக பழம். அங்க வந்து ஜமைக்காவோட நேஷனல் ஃப்ரூட்டாவும் இது இருக்கு. இதுல நிறைய அமினோ ஆசிட்ஸ், எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ், புரோட்டீன் இதெல்லாம் இதுல இருக்கு. ஒமேகா 3 நிறைய இருக்கிறதுனால இதே ஆரோக்கியத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. நம்ம உடம்புல சில அமினோ ஆசிட்ஸை தானாவே உற்பத்தி பண்ணிக்கும். லட்சக்கணக்கான அளவுல காம்பினேஷன்ல உற்பத்தி பண்ணி கொடுக்குது. ஆனா சில அமினோ ஆசிட்ஸ் வெளிலேருந்து தான் வரணும். அதே மாதிரி உயர்தர புரதத்தில் இருக்கக்கூடிய அமினோ ஆசிட்ஸ் இதுல கிடைக்குது. விட்டமின் பியும் இது நிறைய கிடைக்குது. உடம்போட மெட்டபாலிசத்தை இது இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. இப்ப இதுல கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு ஷார்ட்டா பார்த்துருவோம். எலிக்சர் மிக்ஸ்ங்கிறது உங்க ஆரோக்கியத்திற்கான ஒரு நியூ சகாப்தம், புதிய சகாப்தம் தான் இது. இதற்கு முன்னாடி நிறைய பேர் இங்க இருக்கோம், என்ன செய்யறோம், மருந்துகள் பின்னாடி போயிட்டு இருக்கும். அலோபதி மருந்துகள் மூலமா போயிட்டு இருக்கும். அந்த மருந்தின் மூலமா நமக்கு ஒரு தீர்வு கிடைச்சதே இல்லை. ஆனா இதை எடுத்துக்கிறதுனால நிறைய பேருக்கு நிறைய தீர்வு கிடைச்சிருக்கு. இதை பத்தின டெஸ்டிமோனியல்ஸ் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம நிறைய பதிவு வச்சுட்டு இருக்கோம். நாம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு சிலர் கேன்சர் குணமாயிடுச்சுங்கிறாங்க, ஒரு சிலர் ஹெச்ஐவி குணமாயிடுச்சுங்கிறாங்க, கண் பார்வை பெட்டரா இருக்குங்கிறாங்க, சுகர் நார்மல் ஆயிடுச்சுங்கிறாங்க, பிபி நார்மல் ஆயிடுச்சுங்கிறாங்க. 10 வருஷம் 12 வருஷம் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறந்த இதை எடுத்ததுக்கு அப்புறம் 14 நாள்ல இருந்து 6 மாசம் வரைக்கும் அந்த குறைந்த காலகட்டத்திலே குழந்தை பிறந்ததா சொல்றாங்க. சொரியாசிஸ் போன்ற டாக்டர்கள்லாம் சரியே ஆகாது அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள் சரியானதா நிறைய பேர் ஷேர் பண்றாங்க. அப்படி எதனால இது இது என்னெல்லாம் சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இது முழுக்க முழுக்க மூலிகைகளாலான, தாவரங்களாலான ஒரு அமிர்த கலவை. நம்முடைய குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாம இத எடுத்துக்க போறோம். இதுல இந்த 12 மூலிகைகள் மட்டும் இல்லாம இது எல்லாம் சேர்ந்து நமக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா கிட்டத்தட்ட
99 விதமான நுண்ணூட்டச்சத்துக்கள், 21 அமினோ ஆசிட்ஸ், 23 விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். இது எல்லாம் இந்த ப்ராடக்ட்டுக்குள்ள இருக்கு. ஒரு பாக்ஸ்க்குள்ள இத்தனை விஷயமும் நமக்கு கிடைக்குது. இந்த எலிக்சர் மிக்ஸ் எப்படியெல்லாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இது டீடாக்சிபிகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த செய்யுது. கழிவுகளை நீக்குது. நம்ம சின்ன வயசுலாம் நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் என்ன சொல்லுவாங்க, 3 மாசத்துக்கு ஒரு ட்ரிப் பேதி கொடுக்கணும் அப்படின்ட்டு விளக்கெண்ணையோ இல்ல கடுக்காய் பொடி மாதிரி சில மூலிகைகள் மூலமா பேதிக்கு ஒரு மருந்துன்னு கொடுப்பாங்க. அதனால என்ன செய்யும், கழிவுகள்லாம் முழுக்க நீங்கும். ஜென்ரலா நாம நினைப்போம் மலக்குடலை மட்டும்தான் சுத்தம் பண்றோம் அப்படின்ட்டு. ஆனா மலக்குடல் சுத்தமாச்சுனாலே உடம்புல பல்வேறு விதமான கழிவுகள் தங்காது, உடம்புக்கு தேவையான சத்துக்கள் சரியா போய் சேரும். ஆனா இந்த ப்ராடக்ட் என்ன செய்யுதுன்னா, மலக்குடல் மட்டும் இல்லாம நம்முடைய நரம்பு மண்டலத்தையும் ஓவராலிங்னு சொல்லுவாங்க. முன்னாடி சொன்ன அந்த சைக்கிளோ இல்ல பைக்கோ நீங்க ரிப்பேர் பண்ணும்போது முழுக்க ஃபுல் சர்வீஸ் கொடுத்துருப்பா அப்படின்னு அவங்க என்ன செய்வாங்க, அந்த எக்ஸாஸ்ட் எல்லாம் பிரிச்சு அதுக்குள்ள நெருப்பை விட்டு எரிச்சு எண்ணெய் எல்லாம் விட்டு மண்ணெண்ணெய் எல்லாம் விட்டு கிளீன் பண்ணி சுத்தமா எடுத்து என்ஜின் எல்லாம் கிளீன் பண்ணி அதுல இருக்கிற ஃபுல்லா எல்லாத்தையும் கிளீன் பண்ணி சில பேருக்கு தேவைப்படுதுன்னா பெயிண்ட் எல்லாம் அடிச்சு சில பார்ட்ஸ் டேமேஜ் ஆயிருந்ததுன்னா எல்லாம் மாத்தி கொடுப்பாங்கல்ல. கிட்டத்தட்ட அதே மாதிரி விஷயத்த இந்த எலிக்சர் மிக்ஸ் செய்யும். நம்ம உடம்புலையும் கிட்டத்தட்ட 1,61,000 கிலோமீட்டர் நீளமுள்ள நரம்புகள் இருக்கு. இந்த உலகத்தை கிட்டத்தட்ட 2 தடவை சுத்திடலாம். அது முழுக்க சிக்னல்கள் அனுப்புது, ரத்த ஓட்டத்தை அனுப்புது. நம்ம முடியல 16ல ஒரு பங்கு இருக்கக்கூடிய மெல்லிதான ரத்த குழாய்கள்லாம் நம்ம உடம்புல இருக்கு. இந்த இடத்துல ஒரு செல் இருக்கு, இங்க பெரிய ரத்த குழாயெல்லாம் வருது, இந்த கை விரல்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த கை விரலுக்கும் ரத்தம் போகும். அங்க போய் அந்த செல்லுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை கொடுக்கும். இங்க வளையுது, கை வளையுது, நம்ம பிடிச்சி தூக்கணும் அப்படின்னா அங்க அந்த அந்த செல்கள்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கணும்ல, அந்த இயக்கம் ஸ்ட்ராங்கா இருக்கணும்ல, அதற்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் அங்க ஊட்டச்சத்துக்கள் கொடுத்துட்டு அங்க இருக்கிற கழிவுகளும் திருப்பி எடுத்துட்டு வருது. அப்ப இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படிங்கிற விஷயத்த பக்காவா செய்யணும். இந்த கழிவுகள் நல்ல விஷயம் கொண்டு போய் கெட்ட விஷயங்கள்லாம் எடுத்துட்டு வர இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப் அண்ட் டவுன் கரெக்டா இருக்கணும் அப்படின்னா அந்த இரத்த குழாய்கள் சுத்தமா இருக்கணும். இந்த எலிக்சர் மிக்ஸ் அங்க கழிவுகள் தேங்கி இருக்கிறது, அது கொழுப்பா இருக்கலாம், கால்சியம் டெபாசிட் மாதிரி இருக்கலாம், எப்படி இருந்ததுனாலும் அது எல்லாத்தையும் நீக்கிடுது, டீடாக்சிபிகேஷன் பண்ணுது. அதனாலதான் இதை எடுத்துக்கும் போது சில பேருக்கு என்ன ஆகும், முதல்ல தலைவலி அப்படிங்கிற ஒரு விஷயம் வரலாம். ரத்த ஓட்டம் மிகைப்படும் போது அடிச்சு நம்ம தோட்டத்துக்கு நீர் பாய்ச்சறவங்க யாராவது இருந்தா பார்த்திருப்பீங்க. தண்ணி எப்படியே பிடிச்சா பக்கத்துல கொஞ்சம் தூரம் போகும், அப்படி அழுத்தி பிடிச்சோன்னு வச்சுக்கோங்க, அது நீட்டா பீச்சி அடிக்கும். அங்க ஒரு 10 அடி தள்ளி ஒரு செடி இருக்கும், இப்படி அழுத்தி பிடிச்சா அந்த தண்ணி அங்க போகும். அதே மாதிரி நம்ம உடம்புல ரத்த அழுத்தத்தை அதிகப்படுத்தி பீச்சி அடிக்கிற மாதிரி உடம்பு எல்லாத்துக்கும் பாய செய்யற மாதிரி ஒரு வேலை செய்யும் போது ஆரம்பத்துல சில பேர் தலைவலிக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணலாம். அப்ப ரத்த ஓட்டம் மிகைப்படுறதுனால வருது. அடுத்தது ஸ்டெம் செல் அப்படிங்கிற விஷயம். இப்ப கடந்த 2-3 வருடங்களா தான் கருவுறுதல் சம்பந்தமான விஷயங்களுக்கு இந்த ஸ்டெம் செல் தெரப்பின்னு கொண்டு வராங்க. ஆனா நம்முடைய நிறுவனம் கிட்டத்தட்ட 14 வருடங்களா இந்த ஸ்டெம் செல்ல கோலோச்சிக்கிட்டு இருக்கு. எப்படிங்க, நம்பர் 1 கிட்டத்தட்ட 14 வருஷமா செயல்பட்டு இருக்கு இந்த ஸ்டெம் செல் அப்படிங்கிற ப்ராஜெக்ட்ல. பெண்களோட ஹார்மோன் சமநிலை இல்லாம இருக்கிறதுக்கு இது சப்போர்ட் பண்ணும். அதனால என்ன ஆகும், பெண்களுக்கு தூக்கமின்மை இருக்கும், ஒரு சோர்வா ஒரு சரியான முடிவெடுக்க முடியாத ஃபிளாகி திங்கிங்ல இருப்பாங்க, டைஜஷன் சரியில்லாம இருக்கும், மூட் ஸ்விங் எப்போதுமே இருக்கும், ஒரு கவலையோட கோபத்தோட மாறி மாறி இருப்பாங்க, மன அழுத்தத்தோட இருப்பாங்க, அடிக்கடி தலை வரும், மைக்ரேன் எல்லாம் சொல்லுவாங்க. யோனியில பெண் உறுப்புல அந்த ட்ரைனஸ் நிறைய பேர் இருக்கும், ஒரு லவ் டிசைருக்கான டிரைவ் இல்லாம இருக்கும், அக்னி சில பேருக்கு அந்த பருக்கள் முகப்பருக்கள் வரும், பிஞ்ச் ஈட்டிங்னு சொல்லுவாங்க, ஒரு கவலையோ கோபமோ ஸ்ட்ரெஸ்ஸோ இருக்கும்போது அளவுக்கு அதிகமா சாப்பிடுற அந்த தன்மை இருக்கும், ஒரு தொடர்ந்து ஒரு சோர்வு இருக்கிறது, திடீர்னு வெயிட் அதிகமாகிறது, ஹாட் ஃபிளாஷஸ், நைட் ஸ்வெட்ஸ், பிரெஸ்டோட அளவுகள்ல இல்ல அதோட கடினத்தன்மை மிருதுத்தன்மையில மாறுபாடு, இதே மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கலாம். இன்ஃபெக்ஷன்
சில பேருக்கெல்லாம் வெள்ளைப்படுதல் மாதிரி இன்ஃபெக்ஷன், சில பேருக்கு பப்ளிக் டாய்லெட் போயிட்டு வந்தா யூரினல் இன்ஃபெக்ஷன் இதே மாதிரி எல்லாம் ஆகிறதெல்லாம் இருக்கும். இதுக்கெல்லாம் இந்த எலிக்சர் மிக்ஸ் எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணும். அதிக சோர்வாகிறது, எடை அதிகரிப்பு, இந்த மாதவிடாய் வெளி, கர்ப்ப கரு கலைப்புக்கான அபாயம், இதே மாதிரி நிறைய விஷயங்களை இது வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். இன்னைக்கு நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல பூச்சிக்கொல்லிகள் நிறைய இருக்கு. அந்த பூச்சிக்கொல்லிகள்னால அந்த பூச்சிகளை மட்டும் பாதிக்காம நாம சாப்பிட்ற நமக்கும் நிறைய தீங்குகள் விளைவிக்குது. அந்த பூச்சிகளை கொல்றதுக்காக இருக்கிற விஷயம் தானே நம்ம உடம்புல இருக்கிற செல்கள் எல்லாமும் கொள்ளுது. அதனால என்ன ஆகும்னா சுவாச பிரச்சனை முதல் புற்றுநோய் வரைக்கும் வரதுக்கான காரணமா இந்த பெஸ்டிசைட்ஸுங்கிறது இருக்கு. அது மாதிரி நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல ஃபாஸ்ட் ஃபுட்டு அப்படிங்கிறது பெரிய மேஜர் ரோலா இருக்கு. அது தேவையில்லாத விஷயங்கள், அந்த கொழுப்புலயே கெட்ட கொழுப்புகளை நம்ம உடம்புக்குள்ள நிறைய சேர்க்குது. அது மாதிரி பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டர், பேக்கேஜ் கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ், ஜூசஸ் எல்லாமும் ப்ரிசர்வேட்டிவ் போட்ட ஜூசஸ் எல்லாம் சாப்பிடும்போது என்ன ஆகும்னா அதுவும் நம்ம உடம்புல நிறைய நச்சுக்களையும் பிரச்சனைகளையும் கொண்டு சேர்க்குது. அது மாதிரி எம்எஸ்ஜிங்கக்கூடிய அஜினோமோட்டோ, இதுவும் நம்ம உடம்புக்கு நிறைய ஒவ்வாமையை கொடுக்குது. ஒபிசிட்டி நிறைய பிரச்சனையை கொடுக்குது. பிஎம்ஐ எடை, உயரத்திற்கேற்ற இடை அப்படிங்கிறது நிறைய பேர் இருக்கிறது இல்லை. ரொம்ப சிம்பிளா கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு 165 சென்டிமீட்டர் இருக்கீங்கன்னா அதுல 100 கழிச்சிடணும். ஒரு 65 இருந்தீங்க அப்படின்னா நீங்க 65 கிலோ இருந்தீங்கன்னா நார்மல். ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் 5 இருக்கலாம். லேடிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 105 கழிச்சுக்கலாம். 165 160 எடை ஹைட் இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஒரு 55 கிலோ இருக்கலாம். இப்ப இதை விட அதிகமாவோ குறைவாவோ இருந்தீங்க அப்படின்னா உங்க பிஎம்ஐ கரெக்டா இல்லை. இந்த ப்ராடக்ட் உங்க வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுது. இன்னைக்கு நிறைய ஒல்லியா இருக்கிறவங்க அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை, மால் நியூட்ரிஷன் அப்படிங்கிறது இல்லை, ஓவர் நியூட்ரிஷன் தான் இப்ப நிறைய பேருக்கு பிரச்சனை. ஓவர் நியூட்ரிஷன்னா தேவையான சத்துக்கள்ல கார்போஹைட்ரேட்டும் ஃபேட்டும் நம்ம உணவுல அதிகமாயிடுது. அது உணவுல அதிகமாகிறத விட நம்ம சரியான முறையில சாப்பிடாம கரெக்டான நேரத்துக்கு தூங்காம உடம்பு அந்த கொழுப்பை அதிகமா உற்பத்தி செய்யற விஷயத்த நம்ம செஞ்சிடறோம். அதனாலையும் அந்த ஒபிசிட்டிங்கிறது வருது. ஒபிசிட்டி வந்ததுனாலே கூடவே அதோட அக்கா, தம்பி, அண்ணன், மாமா, மச்சான் அப்படின்னு எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்தது இல்லைங்களா? இந்த எலிக்சர் மிக்ஸ் வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி அழைச்சிட்டு வர ஒரு மேஜர் தோஸ்த் யாரு அப்படின்னா டயபெட்டிஸ். இந்த டயபெட்டிஸ் வந்தா இவர் வந்து ஒரு 20-30 பேரை கூப்பிட்டு வந்துருவாரு. பிபி, காலில் புண்ணு, நடக்க முடியல, சோர்வு, தூக்கம் இல்லை, அடிக்கடி ஒன் பாத்ரூம் வருது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இது கொண்டு வந்துருவாரு. இந்த நீரிழிவுக்கும் நம்முடைய எலிக்சர் மிக்ஸ்ங்கிறது சப்போர்ட் பண்ணுது. ஒரு 3 முதல் 6 மாதத்துக்குள்ள ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டை நாம பார்க்க முடியும். நீரிழிவின் போது என்ன நிறைய ஃபீல் பண்றாங்க, என்ன சாப்பிட்டாலும் திருப்பி பசிக்குது, நிறைய தாகம் எடுக்குது, அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன், பார்வை கொஞ்சம் மட்டுப்படுது, ரொம்ப டயர்டா இருக்கு, இதே மாதிரி விஷயம்லாம் செய்யறோம்ல, இது எல்லாம் உடனடியாவே இது எடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி காலில் சில பேருக்கு வந்து காலில் விரல்லாம் எடுக்க வேண்டிய சூழ்நிலைலாம் வருது. ஒழுங்கா நீங்க வருமுன் காப்போமா, எனக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு எல்லாமே நீங்க ப்ரிவென்ஷனா பண்ணணும் அப்படின்னு முடிவு எடுத்தீங்கன்னா பெட்டரா இருக்கும். எலிக்சர் மிக்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரிவென்டிவ் சப்போர்ட் நிறைய பண்ணும். அதே மாதிரி இன்னைக்கு நாம யூஸ் பண்ற மொபைல் இருக்கட்டும், லேப்டாப் ஆகட்டும், ஈவன் இவின்னு சொல்ற எலக்ட்ரிக் வெஹிக்கிள்லயும் ரேடியேஷன்ஸ் ஜாஸ்தியா இருக்கிறதா சொல்றாங்க. லேப்டாப்பு, வைஃபை, இதே மாதிரி எல்லா விஷயமே நம்ம உடம்புல நேரடியா நிறைய பாதிப்பை உருவாக்குது. அதுல சரும புற்றுநோய்க்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு மைலமா அப்படின்னு மெலனோமா அப்படிங்கிற ஸ்கின் கேன்சர்லாம் நிறைய பேருக்கு இருக்கிறத பாக்குறோம். இது எடுத்துக்கும் போது இந்த எலிக்சர் மிக்ஸ்க்கு எப்படி சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா, நீங்க என்ன மெடிசின் என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் இது கூட எடுத்துக்கும் போது உங்க உடல்ல 2 விஷயத்த இது மேஜரா பண்ணுது. என்ன அப்படின்னா, உங்க உடல்ல pH லெவலை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. அமிலத்தன்மை அதிகமாகிற இடத்துலையும் ஆக்சிஜன் பற்றாக்குறை இருக்கிற இடத்துலையும் தான் இந்த புற்றுநோய் அப்படிங்கிற விஷயமே உருவாகுது. இந்த எலிக்சர் மிக்ஸ் எடுத்துக்கும் போது
என்ன செய்யுது? ரத்த ஓட்டத்தை மிகைப்படுத்தி கொடுக்குது. உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லுக்கும் கொண்டு போய் ஆக்சிஜனை கொண்டு போய் கொடுக்குது. அப்ப இந்த ஆக்சிஜன் பற்றாக்குறைங்கிறதே இருக்க போறது இல்லை. அதே மாதிரி நம்முடைய அமிலத்தன்மையிலேருந்து அல்கலைன் பேஸ் லெவலுக்கு நம்முடைய உடம்பை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. நம்ம ரத்தத்தோட பிஹெச் லெவலையும் வேல்யூங்கிறது 7.34. ஆனா நாம சமைத்த உணவா சாப்பிடும்போது, அது மட்டும் இல்ல, அசைவ உணவுகள் சாப்பிடும்போது, அது மட்டுமல்ல, நாம என்ன உடனே ஒரு கூல்ட்ரிங்க் இப்ப ஹோட்டலுக்கு போனோம்னு வச்சுங்க, ஒரு நான்வெஜ் ஏதாவது பிரியாணி ஏதாவது ஆர்டர் பண்ணிட்டு கூடவே ஒரு XY பிராண்டில் ஒரு கார்பனேட்டட் ட்ரிங்க் ஒன்று, சுகர் ஜாஸ்தியா இருக்கும். அதெல்லாம் விட அதோட அமிலத்தன்மை அதிகமா இருக்கும். அதை எடுத்துக்கும் போது என்ன ஆகுது? நம்ம உடம்புல அமிலத்தன்மை அதிகமாகுது. அதனாலதான் குழந்தைங்களுக்கு அது மாதிரி கோக்கு, பெப்சி போன்ற அந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் எப்போதுமே வாங்கி தராதீர்கள். நாம விஷத்தை தெரிஞ்சா வாங்கி கொடுப்போமா? ஒரு பாலிடால் டப்பா வாங்கி குழந்தைக்கு கொடுப்போமா? ஆனா என்ன செய்யறோம்? நாமளும் அந்த பாலிடால் டப்பா வாங்கி குடிக்கிறோம். நம்ம குழந்தைகளுக்கும் குடும்பத்தினருக்கும் வாங்கி தரோம். தயவு செய்து அதே மாதிரி கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸை சாப்பிடாதீங்க. அதுல சுகரும் அதிகமா இருக்கு. அதுல பக்க விளைவுகள் ஜாஸ்தி. உடம்புக்கு ஒவ்வாத பொருட்கள் நிறைய இருக்கு. ஆர்டிபிஷியல் கலர், ஆர்டிபிஷியல் ஃபிளவர்ஸ், அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் விட உங்க உடம்போட அமிலத்தன்மையை அதிகரிச்சு கொடுக்குது. அது நிறைய ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு வழிவகுத்து கொடுக்குது. இது பெண்களோட PCOS மாதிரி ஹார்மோன் சமநிலை இல்லாத பிரச்சனைகளை சரி பண்ணி கொடுக்குது. மலட்டுத்தன்மையை நீக்கி கொடுக்குது. பெண்கள், ஆண்கள் 2 பேருக்குமே இயற்கையாவே. இது வரைக்கும் ஆயிரக்கணக்கான நோய்களுக்கு இது சப்போர்ட் பண்ணி அதுலேருந்து மீண்டு வந்த டெஸ்டிமோனியல்ஸ் நம்ம எலிக்சர் மிக்ஸ்ல இருக்கு. இப்ப எலிக்சர் மிக்ஸ்க்கும் மற்ற மருந்துகளுக்கும் பாத்தீங்கன்னா, நீங்க மருந்துகள் எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு பக்க விளைவுகள் உண்டு. இதற்கு பக்க விளைவுகள்ங்கிறது கிடையாது. அதுக்கு ஒரு நோய்க்கு ஒரு மருந்து. இது பல நோய்களுக்கு ஒரு தீர்வு. மெடிசன் எடுத்தீங்க அப்படின்னா அது டெம்பரரி ரிலீஃப். உதாரணத்துக்கு நீங்க தலைவலிக்காக ஒரு மாத்திரை போடுறீங்க அப்படின்னா, தலைவலிங்கிறது ஒரு சிம்டம், மூட்டு வலிங்கிறது ஒரு சிம்டம். மூட்டு வலிக்குதுன்னா அந்த மூட்டுல எனக்கு ஏதோ ஒரு ரிப்பேர் இருக்கு, என்னோட கார்டிலேஜ் தேஞ்சிருக்கு, சைனோவல் ஃப்ளூயிட் கம்மியா இருக்கு, எனக்கு கொஞ்சம் தேவையான சாமான்லாம் அனுப்புங்க, நான் ரிப்பேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு உடம்பு கேட்கும். கொஞ்சம் கால்சியம் அனுப்புங்க, கொஞ்சம் விட்டமின் அனுப்புங்க, கொஞ்சம் மினரல்ஸ் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி உடம்பு கேட்கிற மொழி வலி. நாம என்ன செய்யறோம்? அந்த வலின்னு கேக்குதா அந்த இது, ஏய் நீ ஏன் கேக்குற, அதெல்லாம் கேட்கக்கூடாது, வாய் மூடு அப்படின்னு சொல்லிட்டு வாய் மூட சொல்ற விஷயம் அந்த வலி நிவாரணி. அந்த பெயின் கில்லர் போட்டாச்சுன்னா அந்த கேக்குதுங்கல்ல, அந்த கேட்கிற வாயில பிளாஸ்டர் போட்டு ஒட்டுற வேலை. ஆனா அந்த மூட்டு வலிக்குன்னு நம்ம மாத்திரை போட்டிருப்போம். ஆனா அங்க கேட்கிற அந்த சவுண்டு நமக்கு கேட்கிற அளவுக்கு பலமா இருக்கும். கால்ல கொஞ்சம் மைல்டா, ஏய் வலிக்குது, எனக்கும் கொஞ்சம் அனுப்பு அப்படின்னு கொஞ்சம் மைல்டா ஒரு குரல் கேட்கும். இந்த குரல் பலமா இருக்கிறதுனால அந்த குரல் நமக்கு கேட்காது. ஆனா இந்த மாத்திரை போட்டோடனே எங்கெல்லாம் அந்த குரல் வருதோ எல்லாத்துக்கும் பிளாஸ்டர் போட்டு மூடிடும். அப்ப என்ன நடக்கும்? அந்த ரிப்பேரிங் அப்படிங்கிற விஷயமே நடக்காது. உடம்புல ரிப்பேரிங் நடக்கல அப்படின்னா என்ன ஆகும்? ரிப்பேர் சரி பண்ற வேலை நடக்கலைன்னா ரிப்பேர் ஆகிற வேலை அதிகமாகும். அப்ப இன்னும் தேய்மானம் ஆகும், இன்னும் இந்த சைனோல் ஃப்ளூயிட் கம்மியாகும். அப்ப கட்டக்கு முட்டக்குன்னு நடக்கும்போது சத்தம் வர ஆரம்பிக்கும். அப்ப மாத்திரை போடுறது தற்காலிக நிவாரணம். இந்த எலிக்சர் மிக்ஸ்ங்கிறது நிரந்தரமான நிவாரணம். இப்ப ஒரு பிரச்சனை என்ன மாதிரி எல்லாம் இருக்கும்? ஃபர்ஸ்ட் டேப்லெட் கொடுப்பாங்க, அப்புறம் ஊசி போடுவாங்க, அப்புறம் என்ன செய்வாங்க? சர்ஜரி பண்ணுவாங்க, அப்புறம் இதெல்லாம் தேவையில்லாத ஆணி அப்படின்ட்டு போடுவாங்க. என்னதுங்க, நேற்றுக்கு தான் ஒரு நண்பர் ஒருத்தருக்கு கால் பிளாடர்ல ஒரு சின்ன பிரச்சனை, வேணாங்க எடுத்துட்டாங்க. இன்னொரு நண்பருக்கு காலில் அடிபட்டது. காலில் கட்ட விரல்ல ஒரு டேபிள் நிறுத்தி வைக்கும்போது அடிபட்டது. ஆனா அவருக்கு கட்ட விரல எடுத்துட்டாங்க. அதுக்கு என்ன, ஆயிரக்கணக்கான இல்ல லட்சக்கணக்கான ரூபாய் செலவு. ஆனா எலிக்சர் மிக்ஸ்க்கு மிகவும் குறைந்த அளவு தான் செலவு. இதுல பாத்தீங்கன்னா நம்முடைய ப்ராடக்ட் FSSAI சர்டிஃபிகேட்டோட இருக்கு. GMP, அதாவது குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸ்ங்கிற சர்டிஃபிகேட். பிளஸ் இது வந்து முழுக்க வெஜிடேரியன், நான்வெஜ் கலக்காத பொருள் அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட் இருக்கு. 100% ஹெர்பல் ப்ராடக்ட். அதை தவிர ஹலால் சர்டிஃபைடு, பியூர் வெஜ், இது எல்லாத்துக்குமே நம்ம கிட்ட சர்டிஃபிகேட்ஸ் இருக்கும்.
இந்த மீன் செதில்கள் அதே மாதிரி விஷயங்கள் எல்லாமும் இதுல இல்லை. இந்த ஃபார்முலா உருவான இடம் அப்படிங்கிறது யுஎஸ்ஏ. நம்முடைய இந்தியால இது மேக் இன் இந்தியாவா இது பல்வேறு நாடுகள்ல இருந்து இதோட ரா மெட்டீரியல் கொண்டு வந்தாலும் தயாரிக்கப்படும் இடம் அப்படிங்கிறது நம்ம இந்தியால கேரளால தான் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறது நடக்குது. இதை எப்படி எடுத்துக்கணும், இந்த ப்ராடக்டை எப்படி எடுத்துக்கணும், இத ஒரே ஒரு சிட்டிகை நாக்கு கடியில எடுத்து வச்சுக்கணும். ஒரு பாக்கெட் அப்படிங்கிறது 1.5 கிராம் இருக்கும். ஆவரேஜா அதுல 6ல் 1 பங்கு அப்படிங்கிறது சாதாரணமான அளவு. இதை எடுத்து நாக்கு கடியில வச்சுட்டா உடனடியா என்ன செய்யும், நம்முடைய இதயத்தோட தொடர்பு இருக்கும். இந்த சப்லிங்குவல் அட்மினிஸ்ட்ரேஷன் போது உடனடியா இது நம்ம உடம்போட போய் கலக்கும். குறைந்த நேரத்திலேயே இதோட செயல்பாடுங்கிறது ஆரம்பிச்சிடுது. இதை எப்ப எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெஸ்ட் டைம் அப்படிங்கிறது நைட்டு பிஃபோர் பெட். நீங்க நைட்டு டின்னர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் குறைந்தபட்சம் ஒரு 1.5 மணி நேரம் பின்னாடி. அப்படி முடியாது, நான் சாப்பிட்டுட்டு உடனே படுக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு உணவுக்கு ஒரு 1.5 மணி நேரம் முன்னாடி. இதை நைட்டு நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 15 நிமிடம் கழிச்சு வார்ம் வாட்டர், வெது வெதுப்பான வெந்நீர் குடிக்கலாம். இதை சாப்பிட்ட 2 மணி நேரம் முன்னாடி பின்னாடி கண்டிப்பா டீ காஃபிங்கிறது சாப்பிடக்கூடாது. இது 2-3 நிமிடங்கள்லாம் தேவையில்லை. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லயே அது கரைஞ்ச உமி நீரோடு கலந்து உள்ள போயிடும். உங்க உடம்பு கிரகிச்சுக்கிடும். கண்டிப்பா செய்யக்கூடாத விஷயம் 2 மணி நேரம் டீ காஃபி. செய்யக்கூடிய விஷயம் 15 நிமிஷம் கழிச்சு கொஞ்சம் வார்ம் வாட்டர் எடுத்துக்கிறது. எதுக்காக காஃபி டீ அப்படின்னா, இந்த ப்ராடக்ட்டுக்கு மட்டும் இல்லை, நீங்க வேற ஏதாவது மருந்துகள் சாப்பிட்றதா இருந்தாலும் இந்த காஃபின் அப்படிங்கிறது நீங்க சாப்பிட்ற பொருள்ல இருக்கிற மருத்துவ குணங்களை உடம்பு ஏத்துக்கிறதுல பாதிப்பை கொடுக்கும். நரம்பு மண்டலத்தை தூண்டிவிடும். அதனால என்ன செய்யணும்னா, இந்த மருந்துல இருக்கிற மருந்து தன்மை, உடம்பு ஏத்துக்கிற தன்மை கம்மியாகும். இரவு உணவுக்கு முன்னாடி பின்னாடி 1.5 மணி நேரம் கழிச்சு எடுக்கலாம். இதை எடுத்துக்கும் போது என்ன நடக்கலாம் அப்படின்னா, உங்க ரத்த ஓட்டம் மிகைப்படலாம். அதனால தலைவலி வரலாம். உங்க உடம்புல இருக்கிற கழிவுகள் வெளியில போகிறதுக்காக இது ரொம்ப வீரியமா தீவிரமா செயல்படும். அப்ப என்னெல்லாம் நடக்கலாம்னா, டிசென்ட்ரி ஆகலாம், லூஸ் மோஷன், அடிக்கடி லூஸ் மோஷன் போறது. ஒரு நாளைக்கு நீங்க ஒரு ட்ரிப்பு போவீங்கன்னா 2 ட்ரிப் 3 ட்ரிப்பு கூட போகிற மாதிரி இருக்கலாம். காலையில எழுந்த உடனே மதியம் ஈவினிங் அப்படிங்கிற மாதிரி வயிறு ஃப்ரீ ஆயிடும். அடுத்தது சில பேருக்கு ஜலதோஷமோ காய்ச்சலோ வரும். அதுவும் உங்க உடம்புல இருக்கிற கழிவுகளை வெளியே நீக்கிற ப்ராசஸ். அதுக்காக கவலைப்படாதீங்க. சில பேருக்கு உடல் வலி வரலாம். மிதமான தீவிரமான எப்படி வேணாலும் வரலாம். அது உங்க உடம்புல ரத்தத்துல குறைபாடு இருந்ததுன்னா, ரத்தமோட அளவு கம்மியா இருந்ததுன்னா, இது ரத்தம் உருவாகிற வேலை எங்க செய்யும் அப்படின்னா, எலும்பு மஜ்ஜையில. எலும்பு மஜ்ஜைங்கிறது போன் மேரோ. உங்க தொடை எலும்பு, காலை எலும்பு, விலா எலும்பு எல்லாம் இருக்குல்ல, இதே மாதிரி இடங்கள்ல உங்களுக்கு பெயின் இருக்கலாம். பெயின் இருக்குங்கிறது நான் முன்னாடி சொன்ன மாதிரி உடம்பு எனக்கு இதெல்லாம் கொடுப்பா அப்படின்னு கேட்கிற உடல் மொழி. அதே மாதிரி முதுகுல சில பேருக்கு பெயின் இருக்கலாம். கிட்னி ஸ்டோன் வெளில வரதுக்கான வழி. இது ஏதாவது இதே மாதிரி சிம்டம் இருந்ததுன்னா, உங்களுக்கு யார் இதை சஜஸ்ட் பண்ணாங்களோ அவங்கள்ட்ட கேளுங்க. உடனடியாக அதற்கான தீர்வுகளை அவங்க சொல்லி தருவாங்க. இத எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 6300 ரூபாய் ஒரு பாக்ஸோட விலை. இதே மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கும். இந்த பாக்ஸ்ல இதே மாதிரி ஒரு 6 பேக்கெட்ஸ் இருக்கும். ஒரு பேக்கெட்டை ஃபர்ஸ்ட் எடுக்கும்போது 8 முதல் 10 நாட்களுக்கோ இல்ல அதிகபட்சமா 12 நாளைக்கு எடுத்தா கூட தப்பு கிடையாது. குறைந்த அளவு எடுத்தா போதும். அதுக்கப்புறம் நீங்க ஆவரேஜா 6 நாளைக்கு எடுக்கலாம். சிலருக்கு தேவைப்பட்டதுன்னா நாங்க எக்ஸ்ட்ரா டோஸ், கொஞ்சம் அதிகபட்ச டோஸ் இன்க்ரீஸ் பண்ணி தரோம். உங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி. அதற்கு நீங்க யார் உங்கள்கிட்ட இந்த அழைப்பு கொடுத்துருக்காங்களோ அவங்கள்ட்ட இதை பத்தின இன்னும் டீட்டெயில் கேளுங்க. அவங்க உங்களுக்கு சொல்லி தருவாங்க. ஆரோக்கியமான வாழ்க்கை இன்னிலேருந்து இப்பலேருந்து ஆரம்பிக்குது. இது எனக்கு நோய் இல்லை அப்படின்னா நல்லது. வாழ்க வளமுடன். டச்வுட். டச்வுட். நீங்க இப்படியே இருக்கணும் அப்படின்னா நீங்க எடுத்துக்க வேண்டியது இந்த எலிக்சர் மிக்ஸ். எனக்கு ஏதோ ஆரோக்கிய பிரச்சனைகள் இருக்கு, நான் ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்னா, அந்த ட்ரீட்மெண்ட்ல எந்த விதமாகவும் அதை ஸ்டாப் பண்ணாம அதை எடுத்துக்கும் போது அதோட சேர்த்து இதை எடுத்துக்கணும். ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் சொல்லுவாங்க, அது கிடையாது. காம்ப்ளிமெண்ட்ரி ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க. அதை எடுத்துக்கும் போது கூட எடுத்துக்கும் போது உங்களுக்கு விரைவாக குணமாகும்.
இது மீண்டும் சொல்றேன், யாரெல்லாம் எடுத்துக்க கூடாதுன்னா, கர்ப்பிணி பெண்கள் எடுத்துக்க கூடாது, பாலூட்டும் தாய்மார்கள் எடுத்துக்க கூடாது, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகள் எடுத்துக்க கூடாது, குழந்தைகளுக்கு கூடிய வரைக்கும் கொடுக்காதீங்க. தீவிரமான பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா ஆலோசிச்சுட்டு கொடுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச். நன்றி. இதை மட்டும் பார்த்தீங்கன்னா சாட்ல ஏதாவது கேள்வி ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதுக்காக ஒரே ஒரு செகண்ட் ப்ளீஸ். நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ வெரி மச்.